திருக்குறள் கதைகள். திருக்குறள் அகனமர்த்து செய்யால் உரையும் முகனமர்த்து நல்விருந்து ஓம்புவான் இல். திருக்குறளின் அர்த்தம்: விருந்தினரை முகம் மலர்ந்து உபசரிப்பவரின் வீட்டில் திருமகள் குடியேறி மனமார நன்மை செய்ய தாங்குவாள். கதை: பாலன் தன் பாலிய நண்பன் ஒருவனை மதிய உணவுக்கு அழைத்து வந்திருந்தான். அதனால் அவனுடைய மனைவி கடுகடுப்பாக இருந்தாள். வந்தவன் சந்நியாசி கோலத்தில் இருந்தான். அவன், என்னுடைய பாலிய நண்பன், நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தித்திருக்கிறேன். உனது கோபத்தை காட்டாமல் சிரித்த முகத்துடன் பரிமாறு என்றான். பாலனின் மனைவிக்கு உபசாரம் செய்வதெல்லாம் பிடிக்காது. உணவு பாத்திரங்களை கொண்டு வந்து டொடக்கென்று வைத்தாள். சந்நியாசி நண்பன் அதை கண்டு கொள்ளவில்லை. இலையில் உணவு பரிமாறப்பட்டதும் சாப்பிட ஆரம்பித்தார் நண்பர். அந்த நண்பர் சாப்பிடும் கைகளை மூடிக்கொண்டு சாதத்தில் வைத்து எடுத்தார். அவர் கையில் ஓரிரு பருக்கைகளே ஒட்டியிருந்தன. இப்படி கைகளை மூடிக்கொண்டு சாதத்தில் ஒத்தி எடுத்தால் 4-5 பருக்கைகள் தான் வரும். அது உங்களுக்கு தெரியாதா? இப்படி 4-5 பருக்கைகளாக சாப்பிட்டால் எப்போ சாப்பிட்டு முடிப்பீர்கள் என்றாள் பாலனின் மனைவி. நீங்க மட்டும் உங்க மனதை மூடிக்கொண்டு வெறுப்போடு தானே உணவு பரிமாறினீங்க. மனதை திறந்து வச்சாதான் முகத்தில் புன்னகை உருவாகும், மகிழ்ச்சி நிழலாடும், அருள் உன் இல்லத்தில் தேடி வரும். இதையெல்லாம் வரவிடாமல் நீங்கள் மட்டும் ஏன் உங்கள் மனதை மூடி வைத்திருக்கீங்க என்றார் சந்நியாசி நண்பர். ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். எல்லா விருந்தினர்களையும் இப்படியே உபசரித்து எனக்கு பழகி போய்விட்டது. இனி விருந்தினர்களை இனிய முகத்தோடு வரவேற்பேன் என்று கூறியதோடு நிற்காமல் மனம் திறந்து அவரை விழுந்து விழுந்து உபசரித்தாள். ஆம், அவள் விருந்தோம்பலின் பெருமையை புரிந்து கொண்டாள்.